ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். ஒரே மாவில் விதவிதமான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி பல வகையான தோசை நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம். பட் ஆனால் இந்த வீடியோவில் பார்க்க போகிற கொத்து தோசை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஆல்ரெடி இதை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த ரெசிபி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். கொத்து தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு எக்கை உடச்சி சேர்த்துக்கலாம். இது கூட எக்குக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா கலக்குனீங்க அப்படின்னா ஃப்ளஃபியாக வந்துடும். சால்ட் அண்ட் பெப்பர் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசை தவா வச்சு நம்ம எப்போவும் வீட்டில் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். பட் ஆனால் இது மொறுகலாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம கலந்து வச்சுருக்க எக்கை சேர்த்துக்கலாம். அப்படியே தோசை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வடிஞ்சு சைடில் போனாலும் பரவாயில்ல, நம்ம தோசையை கொத்த தான் போகிறோம். அதனால் ஷேப்பெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. எக் தோசையோட எல்லா பக்கமும் இருக்க மாதிரி பார்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு லிட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு குக்காகி வந்திருக்கு. இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். தோசையை திருப்பி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுருங்க. இந்த சைடில் இருக்க எக்கெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது எல்லாமே எடுத்து இந்த தோசையோடையே நம்ம ஆட் பண்ணி விட்டுடலாம். டோட்டலாக 5 மினிட்ஸ் 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு நைஃபோ இல்லைனா தோசை திருப்பியோ வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விடுங்க. சூடாக இருக்கனால என்னால் கட் பண்ணவே முடியல. நீங்கள் ஆற விட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒவ்வொரு பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு இந்த ஆனியன் ஆகிற அளவு வதக்கி விட்டுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தோசையை ஆட் பண்ணிக்கலாம். தோசை எல்லாம் சேர்த்ததும் இதில் 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் போல் கலந்து விடுங்க. நம்ம ஆட் பண்ண சீரக மிளகுத்தூள் எல்லா தோசை பீசஸ்லேயும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நல்லா பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த தோசை ரெசிபிக்கு சைட் டிஷ் கூட எதுவுமே தேவையில்லை. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மேலால் கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான கொத்து தோசை ரெடி. ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்கு நீங்கள் லஞ்சுக்கு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா ஈவினிங் டயர்டாக வீட்டுக்கு சைட் டிஷ் செய்யணுமே அப்படின்ற கவலை இல்லை. இந்த மாதிரி செஞ்சு ஈஸியாக சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லாத போது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.